ஹாதிமுல் அவுலியா ஆன்மீக குழுமம் பெருமையுடன் வழங்குகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு வமஃபிரத்துஹு வமர்தாத்துஹு. ஹாதிமுல் அவுலியா ஆன்மீக குழுமத்தின் நிறுவனத் தலைவர் அல்ஹாஜ் அல்ஹாஃபில் ஹதரத் ஹலீஃபாயே சாஹிபுன் நாகூரி அஷேக் முஹம்மது உஸ்மான் சாஹிபுல் காஹிரியுல் காதிரி நக்ஷபந்தி ஜிஷ்தியுல் ஷத்தாரி தவ்வலல்லாஹு உம்ரஹு மஅஸ்ஸலாமதி வல் ஆஃபியா அவர்களின் 47வது ஈசவி பிறந்த நாள் முபாரக். அங்கே கூறிய ஹதரத் அவர்கள் 1977வது வருடம் ஏப்ரல் 22ஆம் தேதி ஒலிமார்களின் பட்டினமாம் காஹிர் ஷரீஃபில் அல்ஹாஜ் ஹதரத் குலம் அஹ்மத் முஹியத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்ஹாஜா அஸ்ஸையிதா அஹ்மது ஆயிஷா உம்மா தவ்வலல்லாஹு உம்ரஹா மஅஸ்ஸலாமதி வல் ஆஃபியா தம்பதியினருக்கு திருமகனாக பிறந்தார்கள். வமிசத்தின் சிறப்பு. ஹலரத் அவர்கள் காயல்பட்டினம் 5 ரத்தினம் தந்த அஷேக் சுலைமான் ஒலியுல்லா மாதிஹுர் ரசூல், அஷேக் சதகத்துல்லாஹில் காஹிரி, அஸ்ஸையீத் உமருல் காஹிரி ஒலியுல்லா மற்றும் சாதாத்தினா லப்பையப்பா ஒலிமார்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன் ஆகியோர்களின் பரிசுத்த பரம்பரையில் உதித்தவர்கள் ஆவார்கள். மேலும் ஹலரத் அவர்கள் மாதிஹுர் ரசூல் சதகத்துல்லாஹில் காஹிரி நாயகத்தின் 2 மகள்கள் சித்தி ஹதீஜா நாயகி மற்றும் சித்தி ஜெய்னப் உம்மா வலியிலும் சில்சிலாவை கொண்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹலரத் அவர்களின் திரு சில்சிலா முபாரக் பின்வருமாறு. தாய் வழியில் அஷேக் சதகத் நெய்னார் ஒலியுல்லா நாயகம் நாகூர் நாயகத்தின் 404 ஹலீஃபாக்களில் ஒருவர், அவர்களின் மகனார். அஷேக் சுலைமான் ஒலியுல்லா நாயகம் அவர்களின் மகனார். மாதிஹர் ரசூல் அஷேக் சதகத்துல்லாஹில் காஹிரி நாயகம் அவர்களின் மகளார். சித்தினா ஹதீஜா உம்மா நாயகி அவர்களின் மகனார். அஸ்ஸையித் அப்துல் காதிர் இப்னு மஹ்மூதுல் காஹிரி நாயகம் அவர்களின் மகனார். குத்துபு சமது ஜமான் அஸ்ஸாஹிபுல் அக்பர் அஸ்ஸையிது சாதாத் அஷேக் உமருல் காஹிரி மௌலானா நாயகம் அவர்களின் மகனார். அஸ்ஸையித் திக்கா முஹியத்தீன் லப்பை சாஹிபுல் காஹிரி மௌலானா நாயகம் அவர்களின் மகனார். திக்கா அஸ்ஸையித் அப்துல் காதிர் சின்ன தம்பி ஆலிமுல் காஹிரி நாயகம் அவர்களின் மகளார். சித்தினா ஒசையிதத்தினா அஸ்ஸையிதா திக்கா அஹ்மது ஆயிஷா உம்மா நாயகி ஒலியத்துல்லா அவர்களின் மகனார். அஸ்ஸையித் திக்கா உமர் அப்துல் காதிர் சாஹிப் இப்னு அஸ்ஸையித் மஹ்மூதுல் காஹிரி அப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன் அவர்களின் மகளார். அஸ்ஸையிதா அஹ்மது ஆயிஷா உம்மா தவ்வலல்லாஹு உம்ரஹா மஅஸ்ஸலாமதி வல் ஆஃபியா அவர்களின் மகனாராக நமது அஸ்ஸையித் அஷேக் முஹம்மது உஸ்மான் சாஹிபுல் காஹிரி ஹஃபிலஹுல்லா அவர்கள் வருகிறார்கள். தந்தை வழியில் அஷேக் சதகத் நெய்னார் ஒலியுல்லா நாயகம் நாகூர் நாயகத்தின் 404 ஹலீஃபாக்களில் ஒருவர், அவர்களின் மகனார். அஷேக் சுலைமான் ஒலியுல்லா நாயகம் அவர்களின் மகனார். மாதிஹர் ரசூல் அஷேக் சதகத்துல்லாஹில் காஹிரி நாயகம் அவர்களின் மகளார். சித்தினா ஜெய்னப் உம்மா நாயகி அவர்களின் மகனார். அஷேக் சின்ன அஹ்மது லப்பை ஆலிம் நாயகம் அவர்களின் மகனார். அஷேக் சாஹ்மூனா லப்பை வியாபாரி அப்பா நாயகம் அவர்களின் மகனார். அஷேக் அவ்வல் குலம் முஹம்மது ஷேக்னா லப்பை நாயகம் அவர்களின் மகனார். அஷேக் குலம் முஹம்மது முஹியத்தீன் நாயகம் அவர்களின் மகனார். அஷேக் குலம் முஹியத்தீன் அப்துல் காதர் அப்பா நாயகம் அவர்களின் மகனார். அஷேக் அல்லாமா ஹதரத் குலம் முஹம்மது அபூபக்கர் சித்திக் லப்பை தம்பி ஆலிமுல் காஹிரி ஒலியுல்லா நாயகம் அவர்களின் மகனார். ஹதரத் அஷேக் குலம் அஹ்மது முஹியத்தீனுல் காஹிரி அப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன் அவர்களின் மகனாராக நமது அஸ்ஸையித் அஷேக் முஹம்மது உஸ்மான் சாஹிபுல் காஹிரி ஹஃபிலஹுல்லா அவர்கள் வருகிறார்கள். ஹலரத் அவர்களின் சிறப்பு. வெளிப்பார்வை இல்லை எனினும் அகப்பார்வையை கொண்டு தன் சிறு வயதிலேயே குர்ஆன் முழுவதையும் ஹலரத் பஷீர் அப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களைப் போல மனநமித்து காயல்பட்டினத்திலேயே முதல் அகப்பார்வையை கொண்ட ஹாஃபில் ஆனவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. மேலும் ஹலரத் அவர்கள் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் மற்றும் அவர்கள் வழிவந்த அவுலியாக்கள் மீதும் பெரும் அன்பையும் பொருத்தத்தையும் கொண்டவர்கள் மற்றும் அதன் வெளிப்பாடே
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ உம்மத்திஹி வசல்லம் அவர்களுக்கு சையதுனா அமீருல் முஃமினீன் ஹதரத் அபூபக்கர் சித்தீக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படி ஹலீஃபாவாக இருந்தார்களோ அதே போல குத்துபுல் மஜீத் அஸ்ஸையது சாதாத் சையது அப்துல் காதர் ஷாஹுல் ஹமீத் நாகூரி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எப்படி நம் பாட்டனார் அஷேக் சதகத் நெய்னார் அப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹலீஃபாவாக இருந்தார்களோ அவ்வாறே நமது தாதா பீர் நூருல் மஷாயிக் பஹருல் ஹக்காயிக் சையதா ஷாஹ் முஹம்மது பாக்கர் சாஹிப் ஆலிம் காதிரியின் நாகூரி அப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நம் ஹலரத் ஷேக் உஸ்மான் நாயகம் தவ்வல்லாஹு உம்ரஹு மஅஸ் ஸலாமத்தி வல் ஆஃபியா அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கிறார்கள். மேலும் ஹலரத் அவர்கள் ஷேகுனா பாக்கர் சாஹிப் அப்பா நாயகம், ஷேகுனா கண்ணுவாப்பா ஹலரத், ஷேகுனா ஹைதராபாத் சூஃபி ஹலரத், ஷேகுனா காயல்பட்டினம் சூஃபி ஹதரத், ஷேகுனா சைபுத்தீன் சூஃபி ஹதரத், ஷேகுனா ஊண்டி சூஃபி ஹதரத், ஷேகுனா லியா உல் ஹக் சூஃபி ஹதரத், ஷேகுனா நஹ்வி சையீத் அஹமது ஹலரத், ஷேகுனா அம்பா நாயகம், ஷேகுனா மூசல் காலிம் தங்கல், ஷேகுனா தாஜுஷரி ஆ நாயகம், ஷேகுனா நாதிமுல் ஹக்கானி நாயகம், ஷேகுனா ஷம்ஷுல் ஹக் காதிரி நாயகம், ஷேகுனா அமீருல் ஹக் காதிரி ஹதரத், ஷேகுனா ஹபீபுர் ரஹ்மான் ஹதரத், ஷேகுனா நசீம் சர்க்கார் நாயகம், ஷேகுனா தர்பா அப்பா நாயகம், ஷேகுனா ஜலீல் முஹியத்தீன் காதிரி ஹதரத், ஷேகுனா மஸ்ஊத் மௌலானா நாயகம் மற்றும் இன்னும் பல வாழ்ந்து மறைந்த ஒளிமார்கள் மட்டுமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவுலியாக்களையும் சந்தித்தவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன். ஷேக் உஸ்மான் ஹதரத் அவர்களை குறித்து நம் ஹதரத் நாயகம் ஷேக் ஜலீல் முஹியத்தீன் காதிரி தவ்வல்லாஹு உம்ரஹு மஅஸ் ஸலாமத்தி வல் ஆஃபியா அவர்கள் கூறும்போது, ஷேக் உஸ்மான் அவர்கள் நாகூர் பாதுஷா நாயகம் மற்றும் பல ஒளிமார்களின் நேரடி பார்வையில் உள்ளவர்கள் என்று நல்வாக்கு மொழிந்தார்கள். இன்னும் இதுபோன்று பல சிறப்புகள் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பெரும் சிறப்புக்குரிய நமது ஷேக் முஹம்மது உஸ்மான் சாஹிபுல் காஹிரியுல் காதிரி நக்ஷபந்தி ஜிஷ்தியுல் ஷத்தாரி தவ்வலல்லாஹு உம்ரஹு மஅஸ் ஸலாமத்தி வல் ஆஃபியா அவர்களுக்கு வல்ல நாயன் அல்லாஹ் நம் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ உம்மத்திஹி வசல்லம் மற்றும் எல்லா ஒளிமார்களின் துஆ பொருட்டால் நீண்ட நெடிய ஆயுளையும் நோயுல்லா வாழ்க்கையையும் நமது குருநாதர் சாஹிபுன் நாகூரியைப் போலவே வாழ்வாங்கு வாழச் செய்வானாக. ஆமீன். எங்கள் ஷேக் நாயகம் சாஹிபுன் நாகூரி போலவே இறைவா எமது நாயகத்தை நூடூழி வாழச் செய்திடுவாய். யா ரப்பி பில் முஸ்தஃபா தவ்வில் உம்ர ஷேഖனா மஅஸ் ஸலாமத்தி வல் ஆஃபியா தாஇமன் யா ரப்பனா.